திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி. அந்த நெய் வாசம், அந்த பிரியாணி மசாலா வாசம் நல்ல ஃப்ளேவர்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து மட்டனும் பண்ணுறாங்க, சிக்கனும் பண்ணுறாங்க. ஃப்ளேவர் வெரி டேஸ்டி, இப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மசாலா நல்லா இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டை போட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஒரு நாள் விட்டுறாங்களா, அதனால தான் உங்களுக்கு அந்த டெண்டர்னஸ் சரியாக வருதா. உள்ளார அதுக்கு லைட்டாக நெய்யெல்லாம் மேலே டாப்பில் போட்டு செஞ்சுருக்காங்க. இதுக்குன்னே இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி போகிறோம், அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து ரைஸோடய இன்னொரு சூப்பராக இருக்கும், நல்லா மைல்டாக இருக்குது. இங்கே ஓடுறதுல நல்லா ஓடுறது வந்து இந்த கிளி பரோட்டானாங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இந்த மேலே நீங்கள் ஊற்றுறீங்களா சால்னாவை, அதையும் நல்லா வந்து தொச்சிட்டு அல்டிமேட் நீலகிரி மட்டன் நெய்யெல்லாம் போட்டுன்னு சொன்னல, செம்மையாக இருக்குது. நிச்சயமாக வெள்ளைக்காரங்க இது மலையாளிஸோடைய ஃபேவரட், மலையாளிஸோட ஃபேவரெட்டு, நம்ம ஆளுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த நிறை ரெஸ்டாரண்ட் போனோம். நிறை ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லணும்னா, நிறை பற்றி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த ஹோல் மெனு வாஸ் டிசைன் பை லேடிஸு. 2 பெண்கள் அவங்க தான் டிசைன் பண்ணாங்க. நல்ல வீட்டில் செஞ்சு சமைச்ச சாப்பாடு மாதிரி ஒரு டேஸ்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் மனோஜை பற்றி பேசி ஆகணும். மனோஜ் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பயங்கர பேஷனேட்டாக நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூகே வந்துட்டார். அவரோட பேஷனாக இருக்கிறது, அவங்க ஒய்ஃபும் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக பியூட்டிஃபுல்லான ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே போனாலே அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். இதை தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் திங் என்னென்னா, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ உள்ளார போனீங்கன்னா ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, நல்ல வாசம், நல்ல உள்ளார இன்டீரியர்ஸ் அழகாக இருக்குது, லைட்டிங் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா சூதியாக போடுறாங்க. சரி, இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நான் ஒரு கோடு கொடுப்பேன். அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த கப்புள் ஆஃப் வீக்ஸ்குள்ளார நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா லண்டன் தமிழனோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப் டு 25% கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக போங்க. ரெண்டாவது விஷயம் வந்து உள்ளார போகும்போது ஃபுட்டோட இது ரேட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி காஸ்டிங் பண்ணுறாங்க. ப்ரைஸ் பற்றி பார்த்தோன்னா எல்லாமே வந்து 15 அந்த ரேஞ்சில் தான் வருது. நீங்கள் மெயின் டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 வருது. ப்ளஸ் வந்து குவான்டிட்டி எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து டேஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேஸ்ட்டு எப்படி இருக்குது. தேங்க்யூ. Got 3 kinds of chutneys over here. Oh, thank you. So we have mango, it's a mixed pickle and the mint flavor. Please enjoy. Thank you. இது வந்து எல்லா பங்களாதேஷி இல்லை வந்து நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுக்குற, ஏன்னா இங்கே வந்து நிறையா அந்த மாதிரி வெள்ளைக்காரவங்க இருக்கிறதுனால இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்களுக்கு பப்படம் அப்பளம் வச்சுட்டு இந்த 3 சட்னி கொடுத்துருவாங்க. மேங்கோ சட்னி, இங்கே வந்து இந்த பிக்கல், மின்ட் சட்னி, இது 3 கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒன்று வெயிட் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம சூ ஷெஃப் நம்ம தம்பி வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாப்புல. என்ன சொல்கிறாருன்னா, இந்த இது மேரினேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க மொதல் நாள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டை போட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஒரு நாள் விட்டுறாங்களா, அதனால தான் உங்களுக்கு அந்த டெண்டர்னஸ் சரியாக வருதா. அடுத்த நாள் தான் இவர் ஷெஃப் அவரோட மேஜிக் மசாலாலாம் போட்டு 2 நாள் ஃபுல்லாக ஊற விட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாங்க.
இது வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் சாப்பிட்டோம், முன்னாடி டீசெண்டாக சாப்பிட்டோமா. உள்ளார அது லைட்டாக நெய்யெல்லாம் மேலே டாப்பில் போட்டு செஞ்சுருக்காங்க. இது என்ன மீன்? சீ பிரீம் தானே. ஃப்ளேவர் வெரி டேஸ்டி. நல்லா இந்த அப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இட்ஸ் அமேசிங். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த மசாலா நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. ஸோ மீன் என்னன்னா மேலே இருக்கிற அந்த மசாலா வந்து யூ கான் ஜஸ்ட் அந்த ஃபிஷ் மட்டும் சாப்பிட்டாக்கா பிரயோஜனமே இல்லை. அந்த மசாலோடய சாப்பிட்டா தான் அப்படியே அருமையாக உள்ள போகுது. வாழை இலையில சுற்றி அவங்க இது பண்ணுறாங்க, அந்த புளிச்சது பண்ணுறாங்கல்ல, அந்த ஃப்ளேவர் வந்து இட்ஸ் இன்ஃப்யூஸ்ட் இன்டு இட். சூப்பர். ரொம்ப நல்லா. ஃபுல் பேக்கேஜஸ் ஆடும்போது அருமையாக இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். நம்ம தஞ்சாவூர் ஷெஃபோட இது வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு, மசாலா லாம் சாப். லேம் சாப்ஸ் வந்து நம்ம ஷெஃப் என்ன சொன்னார்னா, இது வந்து அவரோட ஃபேவரட், அவரோட சிக்னேச்சர் டிஷ்னா தில்லாக சொல்கிறாரு. பாருங்க, இந்த லேம் எடுக்கும்போது தெரியுது பாருங்க, ஆட்டும் போது எப்படி இருக்குன்னு. பாருங்க, இது சட்னி எல்லாம் நல்லா போட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த லேம் ஜூஸியாக அமிர்தமாக இருக்கு. தேங்க்யூப்பா. இது என்னப்பா, கிளி பரோட்டாவா? இங்கே நல்லா ஓடுறதுல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா போகுமா, ஒரு நாளைக்கு 10-20ன்னு போயிட்டுருக்காது. இது சிக்கனில் இருக்குது, நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டன்லேயும் பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல வாசத்தோட அப்படியே ஆவி பறக்க அப்படியே இருக்குது. இதில் 2 இது கொடுக்குறாங்க. ஒரு சைடு இது என்ன சால்னா கொடுக்குறாங்க. அதை வேணால் எக்ஸ்ட்ராவாக அப்படி டாப்பில் அப்படியே ஊற்றிக்கிட்டு, இது வந்து இதுவும் கொடுக்குறாங்க, ரைத்தா நல்லா இருக்குது. உள்ளார போகும்போது கை விரல் போகும்போது அவ்வளோ சூடாக இருக்குது. மேலாக வந்து சூடு இல்லாத மாதிரி நடிக்குது. சிக்கன் பீஸ்லாம் அழகாக மேலே அப்படி தெரியுது. அதை அப்படி எடுத்து சிக்கனோடு எடுத்து அப்படி குழச்சி அப்படி எடுத்து அந்த சால்னா. நான் உங்கள்கிட்ட என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்படி எடுத்துக்கிட்டு இந்த மேலே நீங்கள் ஊற்றுறீங்களே சால்னாவை, அதையும் நல்லா வந்து தொச்சிட்டு அல்டிமேட்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, இது தனியாக சாப்பிடுங்க, குழம்ப கொஞ்சம் தனியாக எடுத்து சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. சால்னா தனியாக எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. சொர்க்கம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. யமி. என்னோட இது வரைக்கும் சாப்பிட்டதில் இது நம்பர் 1ல் இருக்குது. நான் பரோட்டா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனா பரோட்டா. இங்கே ப்ரான் மொய்லின்னு நான் கேள்விப்பட்டது. மொய்லி ரோகரா சிக்கன். ஆஹா, பச்சை பச்சை. சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்க, இந்த ப்ரெட்டு வெரி நைஸ். கோகோனட் மில்கோடைய அந்த டிஞ்ச் ஆஃப் டேஸ்ட். இதில் வேறு ஏதோ ஒரு ஃப்ளேவர், ஐ திங்க் இஸ் மஸ்டர்ட். மஸ்டர்டும் கோகோனட் மில்கோடைய ஒரு காம்பினேஷன் இஸ் வெரி பியூட்டிஃபுல். கோங்குரா வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கீரை.
பியூட்டிஃபுல், ஸோ குட். கண்டிப்பாக இந்த கோங்குரா சிக்கன் ட்ரை பண்ணி ஆகணும். இப்படி ஷார்ப்பாக இருக்கு. சூப்பர். ஐ லவ் இட், ஐ ஆக்சுவலி லவ் இட். நீலகிரி மட்டன் கறி. நீலகிரி மட்டன் கறி. ஓ, ரெண்டு கலர் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆமாம். ஸோ என்னன்னா இது கோங்குரா கீரை, இது ஸ்பினச். ஓகே. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கீரை வகைகள். இது மட்டனில் பண்ணியிருக்கோம். புளிச்ச கீரையும் இது வந்து பாலக், பசலி கீரையா? இது வேறு டேஸ்ட், நல்லா இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈவன் த கலர்ஸ் ஆர் த சேம், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கீரை வெரைட்டி. இது மட்டனோட அது சிக்கனோட அது புளிப்பாக இருக்குது. இது வந்து இந்த கீரை வந்து எப்படி இருக்கும்ல, நல்லா இருக்கு. கீ ரைஸா? சூப்பர். நான் என்ன கேட்டேன்னா அவர்கிட்ட கொஞ்சம் சோறும் அதுக்கு மேலே நெய்யும் ஊற்றுங்கன்னு சொன்னார். இவங்க நெய் சோறே எடுத்துகிட்டு விட்டாரு அப்படின்னு. ஆஹா, அந்த வாசம் இருக்கு, அந்த வாசம். இப்போ பாருங்கள், பிசைஞ்சு விட்டு சாப்பிடுவோம். எனக்கு என்னமோ பரோட்டாவோட எனக்கு ரைஸில் இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் ஒட்டி சாப்பிடும்போதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அதான் நெய் சோறோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அல்டிமேட் காம்பினேஷன். ஆமாம். குட்டியாக ஒரு சட்டியில் எங்கேருந்து வாங்கினான்னு தெரியல, இது சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? இவங்களோட ஒரு இதுவும் நல்லா இருக்குது டிஷ்ஷும். திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி. சீரக சம்பா பிரியாணியோ எந்த பிரியாணியோ, பிரியாணி நம்ம ஊர் பிரியாணினா நிச்சயமாக வந்து நம்ம வந்து கையால் தான் சாப்பிடணும். அந்த நெய் வாசம், அந்த பிரியாணி மசாலா வாசம். பிரியாணி உனக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்குது பிரியாணி. ஏன் நல்ல ஃப்ளேவர், சூப்பராக இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக டேஸ்ட் வந்தாலே போதும். டேஸ்ட் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நல்ல ஃப்ளேவர்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் ரைத்தாவோட சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பர். இதில் வந்து மட்டனும் பண்ணுறாங்க, சிக்கனும் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நல்லா சூப்பர் டிஷ். இது இல்லாமல் அவங்க வந்து கேரட் அல்வா பண்ணுறாங்க, குலாப் ஜாமுன் இருக்குது, குல்ஃபி இருக்கா? குல்ஃபியா இது என்னமோ எடுத்துக்கோங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் இருக்கணும்னா இது சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஆர்டர் பண்ணணுன்னா 2 டிஷ்ஷஸ் நல்லா போய்ட்டுருக்கு. ஒன்று வந்து சிக்கன் செட்டிநாடு, இது நிறைய பேர் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்குமா. இன்னொன்று வந்து மெட்ராஸ் சிக்கனு. இந்த மெட்ராஸ் சிக்கனும் ரொம்ப நல்லா போகுமா. காரைக்குடி ஸ்பைசி ப்ரானும் போகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பைஸை ஏற்ற சொன்னீங்கன்னா இவங்க மசாலா சும்மா தூவி ஏமாத்துறது இல்லை, ப்ராப்பரான சில்லி இல்லைன்னா பெப்பர் ஸ்பைஸ் தான் ஏற்றி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ப்ராப்பரான ஸ்பைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் சார். ஸோ நீங்களே கேட்டு வாங்க. நிறையா ட்ரிங்க்ஸ் மெனு இருக்குது, நிறையா இருக்குது. அதில் மெயினாக வந்து இல்லைன்னா பியர் எல்லாம் வந்து மிட் ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. அரௌண்டு 5 pounds வந்து ஒரு ஃபுல் பைண்ட் ஆஃப் பியர் எடுக்கலாம். ட்ரிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த பாட்டிலில் வாங்கிக்கலாம், வைன்னு நார்மலாக வாங்கிக்கலாம். ஸோ ட்ரிங்க்ஸோடு சேர்ந்து, ஏன்னா உங்களுக்கு குட்டி பார் வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிங்ஃபிஷர் கிடைக்கும். இது ஹாஃப் பைண்ட்டு ஃபுல் பைண்ட்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஒரு 595 முடிஞ்சது ஃபுல் பைண்ட்டு, விச் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பர் நல்ல செலெக்ஷன் இருக்குது. எல்லாம் மிட் ரேஞ்சில் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ரெவ்யூஸ். இப்போ எங்களோட ரெவ்யூஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி யார் அங்கே வந்திருக்காங்க, சாப்பிட வந்திருக்காங்களோ அவங்களையும் நாங்கள் ரேண்டமாக அவங்கள்ட்ட நாங்கள் கொஷின் கேட்டு அவங்களோட ரிவ்யூஸையும் நாங்கள் கொண்டு வரோம். ஸோ நம்ம ஊர் மக்கள் ஃபேஸ் தெரிஞ்சுது.
சரி லைட்டாக வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரியாஸ் வந்து இன்னைக்கு வந்து நல்லா என்ன சாப்பிட்ருக்கீங்க ரியாஸ்? நான் தோசை சாப்பிட்டேன், அப்புறம் மட்டன் சுக்கா சாப்பிட்றேன். இட்ஸ் இஸ் ஸோ குட். எப்படி ரெகுலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்தியன்ஸ் எப்படி சொல்கிறது, ஆத்தென்டிசிட்டி அந்த வேர்ட் சொல்லலாம். லைக் ரொம்ப நம்ம ஊர் ஸ்டைலு, ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. ஊர் எந்த ஊர் புள்ள நீங்கள்? நான் பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம். இந்த சோத்தில் கை வைக்கும்போது ஊர் ஞாபகம் வருதா? ஆமாம், அந்த மெய்யழகன் இடத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி தான். கல்லில் தண்ணி வரல சாப்பாடு. சூப்பர். அம்மாவெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே சூப்பர். இந்த இடத்துக்கு ரெகுலராக வரீங்களா இல்லை இது ஃபர்ஸ்ட் டைமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இங்கே எங்கேயாச்சும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க தமிழ் ரெஸ்டாரண்ட் மாதிரி? இல்லை, நான் இந்த ஊருக்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் வரேன். இப்போ தான் வரீங்களா? ஓகே ஓகே சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே. இவங்கெல்லாம் உங்கள் நண்பர்ஸ்? ஆமாம். ஓகே. எங்கள் ஊர்லேருந்து? ஆமாம். ஊர் ரெண்டு சென்னையாக இருக்குது. எப்படி பிடிச்சிங்க உங்களை? இங்கே அண்டோர் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் படத்தில் பார்த்தோம். தமிழ் படம் தான். என்ன படம் ஞாபகம் இல்லையா? அதுக்குலாம் அவங்க சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு படத்தில் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. சூப்பர் வரைக்கும். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க நீங்கள்? ஹலோ, நல்லா இருக்கேன். தேங்க்யூ. உங்களோட நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது என்ன, நல்லா சாப்பிட்டுருக்கீங்க சரியா? எப்படி இருக்குது சாப்பாடு நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க 3 பேருமே வந்துட்டு ப்ராப்பரா எங்க வந்து நல்ல ஃபுட் கிடைக்குமோ தேடி போய் சாப்பிடுற மாதிரியான ஒரு பர்சன்ஸ் தான். ஸோ அதனால we've been waiting to come to a good restaurant and have food. And especially நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிறது இங்க ரொம்பவே வந்து கஷ்டமா. அது இந்த மாதிரி இந்த இது பேர் வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஃப்ரம்மிங்கா? இது ஃப்ரம்லே இல்ல ஃப்ரம் ஃபர்ம்லே ப்ரொனன்சியேஷன். கேம்பர்லி பெரிய சிட்டி, அது பக்கத்து ஃப்ரம்லே. ஃப்ரிம்லேல இந்த மாதிரி இதில் எல்லாம் வெள்ளைங்களாக இருக்கும்போது உங்கள் ஃபேஸ்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எங்கள் ஏரியாலாம் பார்த்தா இந்தியாவில் இருக்க மாதிரி இருக்குது. ஈஸ்ட் டைமில் போனீங்கன்னா இவங்க பயந்து மூஞ்சி செவந்து ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி. சூப்பர். இன்னைக்கு சாப்பிட்டது எல்லாமே ஹாப்பியா? எல்லாமே ஹாப்பி, சூப்பர் ஹாப்பி. நாங்க வந்து நான்வெஜ் ஃபேன்ஸ். ஸோ நைஸ், சூப்பர், தேங்க்யூ. தம்பி சொல்லுங்கள். ஹாய், உங்கள் பேர்? என் பேர் ரீனு. இங்கே ஆண்டோன்னு சொல்லிட்டு இங்கே 30 மைல்ஸ் அங்கே வந்துட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் சவுத் வெஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு க்ளோசஸ்ட் தமிழ் குசின் நான் சாப்பிட்டது வந்துட்டு இங்கே தான். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் இட்ஸ் ஸோ மச் பிரிட்டிஃபைட். ஆமாம். இல்லைனா வந்து நார்த் இந்தியனாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு தமிழ் குசின் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு இங்கே வந்து சாப்பிட்டது கிடச்சது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. சூப்பர். இது ரினுனா என்ன மலையாளி நேமா? தமிழ்? ரினு வதன். ரினு வதன். கும்பகோணம்ல வந்துட்டு ரினோவேஸ்வரன் ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஸோ அதுல இருந்து ரினு. அம்மா வந்துட்டு ரினு வச்சா பத்தாதுன்னு சொல்லிட்டு ரினு வதன். வதன்றது சமஸ்கிருதத்துல வதனம். ஓ. ஸோ லக்ஷணம் அப்படின்னு. ஸோ அதுல ரினு வதன். அம்மா அப்போ ரூம் போட்டு உங்களுக்காக பேரை அப்பா வந்து ராமச்சந்திரன் வைக்கலான் இருந்தாரு. அதுக்கு என் அம்மா வந்து அதெல்லாம் நீங்க உங்க பிள்ளைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரினு வதன். சூப்பர், நைஸ். இது வந்து இங்கே உள்ளார வரும்போது எங்களுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்தோம் நாங்களும். எனக்கு ஆம்பியன்ஸ் பார்க்கும்போது வாவ், செவத்துல இருக்கும் போதெல்லாம் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா இந்த நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துருப்போம், உள்ளார வரும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. உங்களுக்கு இருந்தது அது ஆம்பியன்ஸ்? டூ திங்ஸ். ஒன்று வந்துட்டு அங்கே அந்த கோவில் கோபுரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இன்ஃபேக்ட் கூகுளில் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ பார்த்துட்டா பரவாயில்ல, எல்லாருமே வந்துட்டு தமிழ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நார்த் இந்தியன் பீப்புள் வந்து கடை வச்சுட்டு இல்லை பங்களாதேஷி இருப்பாங்க. ஃப்ளேவரும் வந்துட்டு நம்ம ஊர் ஃப்ளேவருமா தெரியாது. ஆனால் இங்கே இந்த ஃபோட்டோஸ் பார்த்த உடனே ஓகே இது நம்ம தமிழ் கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தோம். அடுத்து பாட்டுல முடிச்சு விட்டேன். ஜாலியாக. அதனால அது ஒரு சம வைப். உள்ள வந்தேனே ஓகே, அப்படி அப்புறம் உங்களை பார்த்தோம் உள்ள வந்தேனே ஓகே ஓகே இது நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். சரி டிஸ்டர்ப் பண்ணாம. ஓகே ஓகே. மலையாளி பசங்க தான் போறாங்க அப்படினா நீங்க ஏற்கனவே இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிட்ருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல விடுங்க. உங்களோட உண்மையான இது எதுவாக இருந்தாலும் மேபி வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த எதுவாக இருந்தாலும் டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட்டில் விட்டிங்கன்னா ஒன்று அவங்க ஓனர்ஸ் எப்பயும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் நல்லா இருந்தது சூப்பராக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதுவும் வந்து அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணணும். அவங்களோட லொக்கேஷன் வந்து கேம்பர்லியில் இருக்குது. ஸோ கேம்பர்லின்னு உங்களுக்கு நீங்கள் போஸ்ட் கோட் போட்டிங்கனாலே கீழே கொடுக்குற அந்த போஸ்ட் கோட் கொடுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, இல்லை தூரம் இருந்தாலும் ஒரு டைம் பிளான் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். உங்களை அடுத்த ஃபுட் ரிவ்யூவில் பார்க்குறேன். பாய்.